பிதாவினுடைய சித்தம் என்னன்னாக்க ஜீவ வார்த்தையை மனுஷன் தொடணும். எந்த வார்த்தையை தொடணும்? ஜீவ வார்த்தையை மனுஷன் தொடணும், அதை புசிக்கணும்ன்றத அந்த பிதாவினுடைய சித்தமா இருக்குது. ஆனா அந்த ஏவாள் என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த கனியை தொடவும் கூடாது, அதை புசிக்கவும் கூடாதுன்னு தேவன் சொன்னார்னு சொன்னது. தேவன் சொல்லவே இல்லை, கர்த்தர் சொல்லவே இல்லை. இந்த ஏவாள் வந்து பொய் சொல்லுது பாருங்க. இந்த ஏவாள் பொய் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சிச்சிருச்சு. யார வஞ்சிச்சிருச்சு? ஏவாளை வஞ்சிச்சிருச்சு. அப்போ வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனே சொன்னாரு. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, உங்க வீட்டுகளுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் இதை சொல்ல சொன்னாரு, உங்க வீட்டுல இருக்கிற இந்த காரியத்தை உணர்த்தினாரு, உங்க வீட்டுல இந்த இந்த காணிக்கை எனக்கு அனுப்ப சொன்னாரு, 10,000 ரூபாய் அனுப்ப சொன்னாரு, 20,000 ரூபாய் அனுப்ப சொன்னாரு அப்படின்னு கள்ள தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொன்னதா சொல்லி இன்னைக்கு நிறைய பேரை வஞ்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஏவாள் பாத்தீங்கன்னா, முதல் கள்ள தீர்க்கதரிசி பிசாசு. வேதத்திலே முதல் கள்ள தீர்க்கதரிசி யாரு? பிசாசு. ஏன்னா அந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றான், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களுக்கு தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாராம். புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அப்படி சொன்னார் ஆண்டவரு? புசிக்க எல்லா விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்கவே புசிக்கலாம்னாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு ஒரு சந்தேக கேள்விக்குறி எழுப்புறான். அப்ப பூமியில இருக்கிற முதல் கள்ள தீர்க்கதரிசி இந்த பிசாசு. 2வது கள்ள தீர்க்கதரிசிக்கு, இந்த 2வது கள்ள தீர்க்கதரிசி யாரு மாறுறதுன்னா, இந்த ஏவாள் மாறுறா பாருங்க. பூமியில வந்து 2வது கள்ள தீர்க்கதரிசி யாரா மாறுறது? ஏவாள் மாறுறா. என்ன சொல்லுது? ஆமா, இந்த கனியை புசிக்கவும் தொடவும் கூடாது என்று தேவனே சொன்னாருங்க. யாரு சொன்னது? தேவனே சொன்னார். அப்ப தேவன் சொல்லல, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி யாரு? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்பவுமே நடுவில்ன்ற வார்த்தை வந்துட்டாலே அது யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அந்த 7 பொன் கொத்து விளக்குகள் மத்தியிலே அந்த நடுவில இருப்பவர் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி சிங்காசனத்தின் நடுவில இருக்கிறது யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி அந்த 2 கல்லர்கள் மத்தியில அந்த நடுவுல இருக்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாதிரி அந்த கேருபீன்கள் மத்தியில இருக்கிறது யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துல உடன்படிக்கை பட்டியின் மத்தியில நடுவுல இருக்கிறது யார் என்று கேட்டால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று வேதத்திலே வரும் பொழுது அவர் எப்பவுமே சென்டர், நடுவுல இருக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதனால தோட்டத்தின் நடுவில்ன்ற வார்த்தை வந்துட்டாலே அது யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தான் தொடணும், அந்த வார்த்தையை தான் புசிக்கணும், அந்த வார்த்தையை தான் அனுபவிக்கணும்ன்றத பரலோகத்தினுடைய சித்தம். ஆனா இந்த ஏவாள் சொல்லுது, அதை புசிக்கவும் கூடாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, தொடவும் கூடாதுன்னு யாரு சொன்னா? தேவனே சொன்னார்ன்றுச்சு. யாரு சொன்னது? கர்த்தர் மேலேயே ஒரு பழிய தூக்கி போட்டுச்சு பாருங்க. கர்த்தர் வந்து இதை சொல்லவே இல்லை. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை வந்து நீங்க புசிக்க கூடாது, இதை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஸ்திரீ சொல்றா, இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை தொடக்கூடாது, புசிக்க கூடாது, அதை வந்து அனுபவிக்க கூடாதுன்னு தேவனே சொன்னாரு. அதுக்கப்புறம் 4வது வசனம், இன்னைக்கு நம்ம 4வது வசனத்துக்கு போக போறோம், ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, சர்ப்பம் யாரை பார்த்து? ஸ்திரியை நோக்கி, இப்போ ஒரு பொய்யான உபதேசத்தை கொண்டா, நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன பண்றதில்ல? சாகவே சாவதில்லை. நல்ல கவனிங்க, இந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஜீவ விருட்சம். இத குழம்பிடக்கூடாது. 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எது? ஜீவ விருட்சம். இந்த 5வது வசனத்துல சொல்லப்பட்டது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. அந்த ஜீவ விருட்சத்தை சொல்லும் பொழுது நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க வேண்டாம், அதைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பத்தி சொல்லும் போது இதை புசிக்கும் நாளிலே, அதை இதை, நல்லா கவனிங்க, அதை இதை. இந்த அதைன்னு சொல்றது ஜீவ விருட்சம், இதைன்னு சொல்றது என்னது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த அதை புசிக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்னது ஏவாள் வந்து சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொல்லல. யாரு சொன்ன வார்த்தை? ஏவாள் சொன்னது. இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை தொடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு ஏவாள் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொல்லல. இந்த இதை புசிக்கணும், இதை வந்து நீங்க வந்து தொடணும் அப்படின்றது பிசாசுனுடைய வார்த்தை. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை புசிக்கணும், அதை இதை. அப்ப இந்த ஜீவ விருட்சமும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் எப்படி இருந்திருக்குனாக்கா ஆப்போசிட்ல இருந்திருக்குது. அதை இதை, அதை இதை. அப்ப ரெண்டுமே, அந்த மரம் இந்த மரம் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைடுல இருக்குது. அதுல ஜீவ விருட்சம் வந்து நடுவுல இருக்குது.
அப்ப இவங்க எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஜீவ விருட்சத்துக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏவாள் சொல்றா, இதை வந்து புசிக்க கூடாதுன்னு இருக்கா, அதை வந்து புசிக்க கூடாது, ஜீவ விருட்சத்தை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு. உடனே சர்ப்பம் பாருங்க, எப்ப இவளுடைய தந்திரத்தினால அவளுடைய மனதை வஞ்சிச்சானோ உடனே தன் பக்கமா இழுக்கிறான். யார் பக்கமா இழுக்கிறான்? வஞ்சிக்கப்பட்டவர்கள் பிசாசுனுடைய பக்கமாக இழுக்கப்படுவார்கள். நல்லா கவனிங்க. எதனால வஞ்சிக்கப்பட்டவங்க? சாத்தானுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டவங்க, பிசாசுனுடைய தந்திரத்தினால வஞ்சிக்கப்பட்டவங்க, பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்க, அவங்க எல்லாம் யார் பக்கமா இழுக்கப்படுவாங்க? அவன் பக்கமா இழுக்கப்படுவாங்க. இந்த இடத்துல பார்க்க முடியுது அவன் எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. நீங்க இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன பண்ணும்? திறக்கப்படும். நல்ல உபதேசம் பண்ற எல்லா பைபிள் வார்த்தையா பயன்படுத்துறான் பாருங்க. எப்படி பைபிள் வார்த்தை பயன்படுத்துறான்? 4வது வசனத்துல இப்படித்தான் பிசாசுனுடைய வார்த்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. தேவ பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கிறணும், சாத்தானுடைய வார்த்தையை கண்டுபிடிக்க முடியாது. நல்லா வேதத்துல நிறைஞ்சிருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தாத்தான் அது எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். சாத்தான் இடத்துல இருந்து வந்ததா இல்ல தேவனிடத்துல இருந்து வந்ததான்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசி நாளா இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ பிள்ளைங்க நம்ம இந்த வார்த்தை சாத்தானிடத்துல இருந்து வந்திருக்கிறா இல்ல தேவனிடத்துல இருந்து வந்திருக்கிறதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா தேவ பிள்ளைங்க பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துல நிறைஞ்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தை இது பரிசுத்தாவினிடத்திலிருந்து வந்திருக்கிறதா அல்லது பிசாசினிடத்திலிருந்து வந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க அவன் வேத அறிவு இருக்கணும். அதுக்கு அடுத்து அவன் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டவனா இருக்கணும். பரிசுத்தாவில நிரப்பப்பட்டாதான் தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா சாத்தான் சொல்றது கூட நம்மளுக்கு வசனம் மாதிரியா தான் தெரியும். ஏன்னா அவனுக்கும் நல்லா வசனம் தெரியும். பாருங்க, முத சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் என்ன பண்றது கிடையாது? சாகவே சாவதில்லை. அப்ப இந்த சாகவே சாவதில்லைன்றது வந்து வசனத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை போல இருக்குது. என்னை புசிக்கிறவன் ஒருவனும் அவன் என்ன பண்ண மாட்டான்? சாகவே மாட்டான் அப்படி. ஹல்லேலூயா. என்னை புசிக்கிறவன் ஒருத்தனும் மரிக்க மாட்டான் அப்படி. அப்ப இதே வார்த்தையை வச்சு யார் எடுத்துக்கிறது? இந்த பிசாசு எடுத்துக்கிறான். நீங்க சாகவே சாவதில்லை அப்படின்னு அதே வார்த்தை. அடுத்து பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளில உங்கள் கண்கள் என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். அதே மாதிரி அந்த கண்களை திறக்கிற உபதேசம் வேதத்திலே இருக்குது. நீங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த கேயாசினுடைய கண்களை எலிசா ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு? ஆண்டவரை இவன் பார்க்கும்படிக்கு இவனுடைய கண்கள் என்ன பண்ணும்? திறந்தருளும்னு ஜெபம் பண்றான். அப்ப இந்த பிசாசும் பாருங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறான். உங்க கண்கள் என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். எல்லாம் பாருங்க பைபிள் வார்த்தை தான். எல்லாம் பைபிள் வார்த்தை தான். நீங்க சாக மாட்டீங்க, உங்க கண்ணு திறக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல இருப்பீர்கள். அப்ப தேவர்களை போல இருப்பீர்கள் என்ன ஆண்டவரும் சொல்றாரு. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்னவா இருக்கிறாங்க? தேவர்களை போல இருக்கிறார்கள். சங்கீதம் 82வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 82வது அதிகாரத்துல தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யாரா இருக்கிறாங்க? தேவர்களை போல இருக்கிறாங்க. அப்ப இந்த பைபிள் வார்த்தை எல்லாம் யார் யூஸ் பண்றது சொல்லுங்க? பிசாசு யூஸ் பண்ணுவான். பாத்துக்கோங்க, பைபிள் வார்த்தைய ரொம்ப தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. பைபிள் வார்த்தைய பிசாசு யூஸ் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த தேவர்கள்ன்ற வார்த்தை வந்து வேதத்துல பாருங்க, நீங்க இந்த யோவான் புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப கிளியரா எழுதியிருக்கும் அந்த இடத்துல. ஒரு நிமிஷம் இருங்க. யோவான் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 35வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவங்க யாரு? தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேதம் வாக்கியமும் தவறாததா இருக்க. அப்ப பாருங்க, எல்லாமே தேவர்களை போல இருப்பீர்கள், உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க மறிக்க மாட்டீங்க. இதுவும் பாருங்க, இது ஊழியக்காரங்க தான் இந்த உபதேசம் பண்ணுவாங்கன்னா சாத்தானு என்ன பண்றான்? இதே உபதேசத்தை தான் பண்றான். ஆனா தேவ பிள்ளைங்க கண்டறியத்தக்க விதத்துல அவனை கண்டுபிடிக்கணும். இல்லாட்டினா அவனை கண்டே பிடிக்க முடியாது. தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. பிசாசை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேத வசனமாகிய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, பரிசுத்தாவில நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது பிசாசனுடைய தந்திரங்களை ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த தேவர்களை போல இருப்பீர்கள் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? நீங்க வந்து நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுக்கப்புறம் உங்க கண்கள் என்ன பண்ணும்? திறக்கப்படும். 3 காரியத்தை சொல்றான் பாருங்க. எத்தனை காரியத்தை சொல்றான்? 3 காரியத்தை நல்லா கவனிங்க. சாகவே சாவதில்லை, அதுக்கப்புறம் உங்கள் கண்கள் திறக்கப்படும், அதுக்கப்புறம் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள்.
இந்த 3 காரியத்தை சொன்னது யாரு? பிசாசு. நான் சொல்லி இருக்கிறேன், உலகத்தினுடைய முதல் கள்ள தீர்க்கதரிசி யாரு? சாத்தான். அந்த சாத்தானுடைய வாயிலிருந்து சாகவே சாவதில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இத நிறைய பிசாசுனுடைய போதனைகளை கேட்டு அதை அறிவிக்கிறவர்களா இருக்காங்க சபையில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு பாவனாலும் செஞ்சுக்கோ, என்ன அக்கிரமனாலும் செஞ்சுக்கோ, கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீ சாகவே சாவதில்லை, சாகவே சாவதில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இதுதான் வேதத்தினுடைய போதனை. அப்ப என்ன பாவம்? அப்ப 2 வகையான பாவம் இருக்குது. ஒண்ணு மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குது, இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்குது. 2 பாவம் இருக்குது. எத்தனை பாவம் இருக்குது? 2 பாவம் இருக்குது. இதை கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். 1 யோவான் புஸ்தகத்துல 5வது அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல். 5:16 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை, 1 யோவான் 5:16, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதாவது 2 பாவத்தை சொல்றாரு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவான பாவம். 2 பாவம். நல்லா கவனிக்க. 2 பாவத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்றாரு. 2 பாவம் சொல்றாரு. ஒரு பாவம் என்ன பாவம்? மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய பாவம். இன்னொன்னு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். 2 பாவம் இருக்குது. இந்த 2 பாவத்தை பற்றி அறியணும்னாக்க நீங்க ஆதியாகமத்துக்கு தான் வரணும், வேற வழி கிடையாது. ஏன்னா வேற எங்கேயுமே இந்த பாவத்தை நீங்க பார்க்க முடியாது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்ன? அப்ப 2 முக்கியம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? இந்த 3வது அதிகாரம், இந்த ஆதியாகமம் 3:3 சொல்லியிருக்கு பார்த்தா, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன தெரியுமா? இந்த ஜீவ விருட்சத்தை மட்டும் நீ தொற்றாத, ஜீவ விருட்சத்தை மட்டும் நீ புசிச்சிடாத. புசிச்சுட்டா நீ ஜீவன் அடைஞ்சிருவ. ஜீவ விருட்சத்தை புசிச்சுட்டா என்ன அடைஞ்சிருவ? ஜீவன் அடைஞ்சிரு. அப்ப பிசாசனுடைய தந்திரம் என்ன? இந்த ஜீவ விருட்சமா இருக்கிற இயேசுவை விட்டு உங்களை பிரிக்கணும். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன தெரியுமா? யாரை விட்டு பிரிக்கிறது? இயேசுவை விட்டு பிரிக்கிறது தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். மற்ற பாவங்கள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஒரு பொய் பேசிட்டீங்க, இல்லாட்டினா ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்க, இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன தெரியுமா? அது இயேசுவை விட்டு பிரிகிறது. யாரை விட்டு பிரிகிறது? இயேசுவை விட்டு பிரிகிறது. எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா. யாரை விட்டு விலகிடக்கூடாதான்? ஜீவனுள்ள தேவனா இருக்கிற, ஜீவனுள்ள தேவன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயர் தான் ஜீவ விருட்சம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளிலே நான் எழுப்புவேன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நித்திய ஜீவன், அவர்தான் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் யாருக்கிட்ட இருக்கக்கூடாது? நம்மிடத்துல இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அவிசுவாசமான பொல்லாத இருதயம் யார்கிட்ட இருக்கக்கூடாது? நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்ப இந்த சாத்தானுடைய தந்திரம் பாருங்க, இந்த ஜீவ விருட்சத்துல இருந்து இவளை என்ன பண்ணிடணும்? விலக்கிடணும், பிரிச்சிடணும். இந்த இயேசு கிட்ட இருந்து பிரிச்சிடணும். இயேசு கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இவளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டுட்டு வந்துடலாம். இந்த இருளின் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடலாம்? கொண்டுட்டு வந்துடலாம். இதுதான் அவனுடைய பெரிய ஆசை. பிசாசனுடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஏவாளை பிடிச்சு அவளை தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். அதற்காக யாரை விட்டு பிரிக்கணும்?
ஜீவ விருட்சத்தை விட்டு பிரிக்கணும். அப்ப இந்த ஜீவ விருட்சம் யாரு? அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இவரை விட்டு பிரியணும்னா இருதயத்துல அவிசுவாசம் வரணும். அவிசுவாசம் வரணும்னா, விசுவாசம் வந்து தேவனுடைய வார்த்தையினால வரும், அவிசுவாசம் பிசாசனுடைய வார்த்தையினால வரும். யாருடைய வார்த்தையினால வரும்? பிசாசனுடைய வார்த்தையினால வரும். அப்ப இந்த பிசாசு வந்து என்ன பண்றான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நல்லா கவனிங்க, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பாருங்க, ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். யோவான் புஸ்தகத்துல, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல். பாருங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Sipara tulara mahandala rika shibala duraba kandala bosika bun. Lembra tudaraba kasyantara. Rebala tunaraba kashindari akadaraba. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. வேதம் சொல்லுது, யோவான் புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அந்த பிசாசானவனை குறித்து ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன வசனம்னாக்க, அவன் எப்பவுமே பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அதுக்கப்புறம் தனக்கு எது பேசினா அவனுக்கு சொந்தத்துல இருந்து பேசுறான். எதுல இருந்து பேசுறான்? ஓன் ரெவலேஷன். பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? சொந்த பேச்ச சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுகிறான். பிசாசு வந்து எதுல இருந்து எடுத்து பேசுகிறான்? தன்னுடைய சொந்தத்துல இருந்து. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் பேசும்பொழுது எதுல இருந்து எடுத்து பேசுறான்? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். பாருங்க, அதை காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு அருமையா பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நம்ம சாத்தானுடைய தந்திரங்களை கண்டுபிடிச்சு இந்த பூமியில நாம் ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கிறேன். யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 44, 8:44. ஜான் சாப்டர் 8:44. இது ரொம்ப பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மெதுவாட்டம் பார்க்க முடியும். அப்பதான் உங்களுக்கு வந்து படிப்படியா புரியும். மறுபடியும் புரியாட்டினா திரும்ப நீங்க கேட்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் ரொம்ப மோசமானது. 8:44, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின் செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைப்பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்திலே இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. சத்தியத்துல என்ன பண்ணவில்லை? நிலை நிற்கவில்லை. அதுக்கப்புறம் பாருங்க, இது முக்கியமான வார்த்தை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால். அவன் என்னவா இருக்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடினால் அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். எதுல இருந்து எடுத்து பேசுகிறான்? சொந்தத்திலிருந்து. பாருங்க, நல்லா கவனிங்க. பிசாசுக்கு பொய் எங்க இருந்து வருது? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். எல்லாம் கவனிங்க, எங்க இருந்து வருது? சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுகிறான். இப்ப பாருங்க, வேதத்துல பாருங்க, இன்னொரு வசனத்துல நான் ஞாபகப்படுத்த, ஏசாயா புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 58:13. இது ரொம்ப முக்கியமான வசனம். என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. என்ன பேச்சை பேசாம இருக்கணும்? சொந்த பேச்ச. அப்ப சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறது அது யாருடையது? பிசாசனுடைய தந்திரம். பாருங்க, சொந்த பேச்ச பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சொந்த பேச்ச பேசினேன்னா நீ பிசாசுக்கு பிள்ளை ஆயிருவ. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நம்ம சொந்த பேச்ச பேசுறதுக்காக கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கல. நீங்க உங்களுடைய சொந்த கதைகளை பேசுறதுக்காக, சொந்த பேச்சை பேசுகிறதற்காக, சொந்த வெளிப்பாடுகளை பேசுகிறதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே பேசப்படுகிற வார்த்தைகளை சபைக்கு பேச வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய சொந்த பேச்சுகளை பேசுகிறதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம சொந்த பேச்சுகளை பேசும் பொழுது இந்த பிசாசு மாதிரியா நம்மளும் என்ன பண்ணுவோம்? சொந்தமா எடுத்து கட்டி பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப இந்த பிசாசு வந்து தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய தந்திரத்தை பிசாசுனுடைய மனசுல விதைச்சதுனால இந்த ஏவாள் சொந்த பேச்ச பேச ஆரம்பிக்கிறான். அந்த பேச்சு தான் பொய்யான பேச்சுகள். அந்த பேச்சு என்ன பேச்சு? பொய்யான பேச்சு. பாருங்க, அவன் நல்லா இருந்தவ, ஏவாள் வந்து நல்லா இருந்தவ. அந்த ஜீவ விருட்சத்துக்கிட்ட போற வரைக்கும் நல்லா இருந்தான்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிசாசு தன் பக்கமா இழுத்து கொண்டதுக்கு அப்புறம் அந்த தந்திரத்தை அவன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவளுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டுச்சு. வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தன்னுடைய சொந்த பேச்ச பேசுறான். பிசாசு என்ன பேச்ச பேசுறான்? சொந்த பேச்சு. அப்ப பாருங்க, யோவான் 8 அதை மறந்துடவே கூடாது. யோவான் 8வது அதிகாரத்தை நீங்க மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, அவன் எப்படி பேசுறானா? சொந்த பேச்ச தன்னுடைய சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். அதே மாதிரியா ஏசாயா 58:13 இருக்குது, நீங்க உங்க சொந்த பேச்ச பேசக்கூடாது. அப்ப பிசாசு சொந்த பேச்சு என்ன பேசுறான்? நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன பண்றது கிடையாது? சாகவே சாவதில்லை. நீ இயேசுவை விட்டுரு, நீ பரிசுத்த ஆவியானவரை விட்டுரு, நீ சாகவே மாட்ட. நீ எவ்வளவு ஜாலியா இரு, சந்தோஷமா இரு, இந்த பூமி முழுவதும் உனக்கு தான் சொந்தம். உன் கண்ணு திறக்கப்படட்டும், உன் கண்ணு திறந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ. சில பேர் சொல்லுவோம், உன் வாழ்க்கை உன் கையில், உன் சொந்த பேச்ச பேசு, உன் சொந்த வாழ்க்கையை வாழு. உனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம உழைச்சாத்தான், நீ உழைச்சாத்தான் உனக்கு கஞ்சி, நீ வேலை செஞ்சாத்தான் நீ இந்த பூமியில உயர்த்தப்பட முடியும். உன் கை பலத்துல சம்பாதி, உன் சொந்த இதுல நீ சம்பாரி, நீ உன் சொந்த கால்ல நில்லு, நீ உன் சொந்த பேச்ச பேச்சு. இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு உலகத்தினுடைய தத்துவங்களை இன்னைக்கு சபைகளுக்குள்ள பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. உன் சொந்த கால்ல நில்லு, உன் சொந்த கையில உழைச்சி சாப்பிடு, உன் சொந்த கையில எதனாலும் செய்யி, உன் சொந்த வார்த்தையை பேசி அப்படின்னு உலக தத்துவம். அது கர்த்தர் கொடுத்தது கிடையாது. தேவ பிள்ளைங்க எதற்காக அழைக்கப்பட்டவங்க தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்படிக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் உங்களுக்கு அழைச்சிருக்கிறார் தெரியுமா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமைக்கே தருகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரியா வேதத்துல நம்ம கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைச்சிருக்கிறார் தெரியுமா? என்னுடைய சுய பலத்தினாலேயோ என்னுடைய தாளந்தினாலேயோ என்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கல, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொந்த பேச்ச என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? சொந்த பேச்ச உங்க வாயை திறந்து எப்ப பார்த்தாலும் பேச வச்சுக்கிட்டே இருப்பான். சொந்த பேச்சு, வெட்டி கதைங்க, இந்த மாதிரி ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதனால சொந்த பேச்ச என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. உபாகமம் 8:17 பாருங்க, எப்படி சொந்த பேச்சு பாருங்க, எப்படி சொந்த பேச்சு பேசுறது பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது. இதுதான் சொந்த பேச்சு. என்ன பேச்சு இது? என் பலனு, என் பலனாலதான் நான் சம்பாதிச்சேன், என்னுடைய பலனாலதான் என்ன பண்ணேன்? சம்பாதிச்சேன். என் கைப்பலன் சம்பாதிச்சது, இந்த ஐஸ்வர்யத்தை என் கைப்பலன் சம்பாதிச்சது. அப்படி இது சொல்றதுதான் சொந்த பேச்சு. சொந்த பேச்சுன்றது நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைங்க பேசக்கூடாது. சொந்த பேச்சுன்றது பிசாசினிடத்துல இருந்து வருது. யார் இடத்துல இருந்து வருது? அவன் தான் தன் சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான். சொந்த பேச்சு பிசாசினிடத்துல இருந்து வருது. ஆனா இங்க உபாகமம் 8:17 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் கைப்பலனும் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக பலத்தை கொடுக்கிறவர். அதனால தேவ பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கணும், என் சொந்த பலம், என் சாமர்த்தியம், என்னுடைய இது, என்னுடைய காரியம், நான் செய்யறேன், நான் பண்றேன்னு உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, எப்போ உங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உங்க சொந்த பேச்ச பேசணும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ நீங்க நான் பலனு, என் சாமர்த்தியத்தினால சம்பாதிக்க போறேன்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஊழியம் நின்னு போகும், உங்களுடைய பிசினஸ் நின்னு போகும், நீங்க செய்கிற காரியங்கள் நின்னு போகும். அதனால உங்களுடைய இருதயத்தில் அதை சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையா இருந்து உங்க வாயை திறந்து என்ன சொல்லணும்னா, ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனிடத்தில் இருந்து வருகிறது, அவர் என் கைகளை ஆசீர்வதிக்கிறவர், என் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலத்தை தருகிறார். இதை நம்முடைய வாய்கள்னால நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இந்த ஏவாள் பாத்தீங்கன்னாக்கா சொந்த பேச்ச பேசினா. என்ன பேச்ச பேசினா? சொந்த பேச்ச பேசினா. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வரும் பொழுது உங்க வாயை காத்து கொள்ள வேண்டும். எதை காத்துக்கொள்ளணும்? வாயை காத்து கொள்ள வேண்டும். சொந்த பேச்ச பேசாமல் இருந்து அந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க வேண்டும். ஓய்வு நாள்னா ஆண்டவராகிய இயேசுவை
நீங்கள் உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துடைய வழிகள்ல நடக்கணும். ஆமென். பாருங்க, அப்ப சொந்த பேச்ச நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சொந்த பேச்ச பேசக்கூடாது. சரி, சொந்த பேச்ச பேசாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? ஏசாயா 58:13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி. இப்ப சொந்த பேச்ச பேசக்கூடாதுன்னா என்ன பேசணும்? கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் கர்த்தருடைய நாள், இந்த நாள்ல நான் மகிழ்ந்து களி கூற போகிறேன், ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார், இந்த நாள் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார், இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். இதைத்தான் உங்க வாயை திறந்து சொல்லணும். அப்படி சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். யாருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பாய்? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படிக்கு. ஹல்லேலூயா. பூமியில இருக்கிற உயர்ந்த இடங்கள்ல, இன்னும் வருதுன்னா யாருமே உயர்த்த முடியாத இடத்துக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். தேவ கிருபை உன் மேல இருக்கும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தருடைய தயவு உங்க மேல இருக்கும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்துல உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். தேவ கிருபைக்கும் கர்த்தருடைய தயவுக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் முதலிடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னுடைய தகப்பனுடைய யாக்கோபனுடைய சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிச்சு. அல்லேலூயா. தேவனுடைய வாயே இதை சொல்லுதான் பாருங்க. நான் உன்னை ஏற பண்ணுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன்னு கர்த்தரே சொல்லுவார் பாருங்க. அதனால இந்த நாள்ல இந்த ஏவாள் தன்னுடைய சொந்த பேச்ச பேசுறதுக்கு இடம் கொடுத்த மாதிரியா நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? இடம் கொடுத்துடக்கூடாது. சத்துரு சொந்த பேச்ச பேசுறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்து தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். ஆனா ஏசாயா 58:13 இருக்கு, நீங்க உங்க சொந்த பேச்ச என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பேசாம இருந்து கர்த்தர் உண்டு பண்ணின நாள நீங்க மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க மேல மகிழ்ச்சியா இருப்பார். உங்களை உயர்ந்த இடங்கள்ல உங்களை ஏறி வர பண்ணுவார். உங்களை யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே உங்களை போஷிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தேவனை விட்டு பிரிக்கிறது தான் சாத்தானுடைய ஒரு பெரிய நோக்கம். என்ன? யாரை விட்டு பிரிச்சுறது? தேவனை விட்டு பிரிச்சுறது. தேவனை விட்டு பிரிச்சாச்சுன்னா எல்லாம் ஏதனை விட்டு வெளியே வந்துடலாம். எப்ப தேவனை விட்டு வெளியில வாரீங்களோ ஏதனை விட்டு என்ன பண்ணிடுவீங்க? வெளியில வந்துருவீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்துல இருக்குது. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஏதேன் தோட்டம் ஃபுல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அங்க போய் மம்முட்டியை போய் குத்த வேண்டாம், அங்க போய் கடப்பாறை எடுத்து குத்த வேண்டாம், அங்க போய் சம்மட்டி எடுத்து அடிக்க வேண்டாம், அங்க போய் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்ப ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. வேர்வை சிந்தாத ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட எதை கூட்ட மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. அப்ப வேதனை இல்லாத ஆசீர்வாதம் இருக்கிற இடம் எது? இந்த ஏதேன் தோட்டம். அப்ப இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வேதனை இல்லாத ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சத்தை விட்டுறக்கூடாது. என்ன விருட்சத்தை விட்டுறக்கூடாது? ஜீவ விருட்சத்தை விட்டுட்டேனா, ஆண்டவராகி இயேசுவை நீ விட்டுட்டேனா, அந்த இயேசுவை விட்டு விலகி இருக்கிற அபிசுவாசம் உள்ள இருதயம் வந்துருச்சுன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே போயிருவோம். ஆசீர்வாதத்துல இருந்து வெளியே போயிருவோம். அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரியா பொருள் வந்தாலும் பொண்ணு வந்தாலும் என்ன பணம் வந்தாலும் அது அந்த இயேசுவுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அது குப்பை தூசி ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு இல்லாம உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பணம் இருக்கலாம், இயேசு இல்லாம உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கலாம், இயேசு இல்லாம உலக ஞானம் நிறைய இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவ்வளவும் குப்பை, அவ்வளவும் குப்பை. அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, நான் 8ஆம் நாள்ல பிறந்தவன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல்ல பிறந்த இஸ்ரவேலன், எபிரேயனுக்கு எபிரேயன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், கமாலியலுடைய பாதத்தின் கீழே கல்வி பயின்றவன், தர்சு பட்டணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய பட்டணத்துல கல்வி பயின்றவன், 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமீன் கோத்திரத்தான். இப்படி அடிக்கிட்டே போறாரு. ஆனா என்ன சொல்றாரு? இயேசுவை அறிகிறதற்காக இவைகள் எல்லாவற்றையும் குப்பையா என்றான். எப்படி என்ற? குப்பையா என்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அதெல்லாம் என்னது? குப்பை. கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நம்முடைய தாளந்து, நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு எல்லாம் ஆண்டவராகி இயேசுவுக்கு முன்னாடி குப்பை. அதனால இயேசுவை பிடிச்சுக்கிறணும். ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சிட்டீங்கன்னா ஏதேனில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமானது. மறந்துடக்கூடாது. அப்ப சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன? ஏதேனில இருந்து உங்களை என்ன பண்ணிடணும்? வெளியேற்றணும். இதுதான் அன்னையில இருந்து அவன் முயற்சி பண்றான். இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்றான்.
ஆனா புதிய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக நமக்கு மரித்து உயிரோடு கூட எழுந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த ஏதேன் என்கிற தேவ பிரசன்னத்தை நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குது. தேவ பிள்ளைங்க, ஏதேன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏதேன்றதுக்கு அர்த்தம் என்னது? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் எங்க இருக்குது? நமக்குள்ள. ஒரு 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா பிரசன்னம் வந்து இறங்கிரும், அப்படியா? இல்ல ஒரு 5 நாள் உபவாசம் போட்டு பாஸ்டிங் போட்டா, இல்லாட்டினா ஒரு 80 நாள் பாஸ்டிங் போட்டா தேவ பிரசன்னம் வந்து இறங்கிரும், அப்படியா? எப்பவுமே நமக்குள்ள இருக்குது தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம பாஸ்டிங் போடுறோம். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் பைபிளை வாசிக்கிறோம். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் கிருபை மேல கிருபை, தயவு மேல தயவு, செழிப்பின் மேல செழிப்பு, அவருடைய அன்பின் மேல அன்பு, அவருடைய இரக்கத்தின் மேல இரக்கம். தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்க போய் தான் இதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்து நம்ம எல்லாம் செய்யறோமே தவிர பிரசன்னத்தை வாங்குறதுக்காக எதையும் செய்யல. பிரசன்னத்தை வாங்குறதுக்காக நாம எதையும் செய்யல. அப்ப இந்த இடத்துல முக்கியமான வசனம் பாருங்க. பிசாசு சொல்றான், நீங்க சாகவே என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ணு என்ன பண்ணப்படும், திறக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், நீங்க எப்படி இருப்பீங்க, தேவர்களை போல இருப்பீங்க. இந்த 3 வார்த்தை என்ன வார்த்தைன்னா சொந்த வார்த்தை. என்ன வார்த்தை? சொந்த வார்த்தை. இது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு தான் நம்ம விருட்சத்தை பத்தி பார்க்க போறோம், 6வது வசனத்தை. இன்னைக்கு 3 வசனம் பார்த்திருக்கோம். 3, 4, 5 பார்த்திருக்கிறோம். என்ன பேச்சு இது? சொந்த பேச்சு. சொந்த பேச்சை பேசவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடணும் இன்னைக்கு. ஏன்னா சொந்த பேச்சு யார் இடத்துல இருந்து வந்தது? இடத்துல இருந்து வந்தது. மறந்துடக்கூடாது. யோவான்ல நம்ம படிச்சோம் 8வது அதிகாரம் 44. நீங்க எப்பவும் பாருங்க, மறக்க கூடாது. இந்த வசனத்தை வந்து நீங்க கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. நாளைக்கு கேட்டா கூட நீங்க சொல்லணும். 8வது அதிகாரம் சொல்லுங்க, 44. சத்ருவானவன் பேசும்பொழுது எங்க இருந்து பேசுறான்? சொந்தத்துல இருந்து பேசுறான். எங்க இருந்து பேசுறான்? அவன் சொந்த வார்த்தை. நீங்க தேவர்களை போல இருப்பீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாள்ல உங்கள் கண்கள் என்ன பண்ணப்படும்? திறக்கப்படும். இது என்ன வார்த்தை? அது சொந்த வார்த்தை, சொந்த பேச்சு. சொந்த பேச்ச அந்த பிசாசு பேசுறான். அதுக்கப்புறம் ஏவாள் பேசுது. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து ஏவாளுடைய மனசு வஞ்சிக்கப்படுறத பார்க்க முடியுது. ஆதாமும் பாவத்துல உள்ள முடிஞ்சது. அதுக்கப்புறம் எங்க இருந்து அனுப்பப்பட்டாங்க? ஏதேன்ல இருந்து வெளியே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட தீர்க்கமா சொல்றாரு, உங்க சொந்த பேச்ச பேசாதீங்க. என் பலத்துல சம்பாரிச்சுட்டேன், என்னுடைய பலத்துல வந்து நான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சுட்டேன், உங்க இருதயத்துல கூட சொல்லாதீங்க. ஏன்னா கர்த்தர் தான் நம்முடைய கைகளை ஆசீர்வதிக்க, கர்த்தர் தான் நம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிக்க, நம்முடைய எண்ணங்களை ஆசீர்வதிக்க. அதனாலதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமே தவிர ஏதோ நான் ஒரு காரியத்தை செய்யறதுனால எனக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் வர்றது கிடையாது. கர்த்தர் நீ ஆசீர்வதிச்சதுனால நிறைய காரியத்தை செய்யறேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது? ஆமா. அப்ப என்ன பேச்ச பேசக்கூடாது? சொந்த பேச்ச என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஞாபகம் வச்சுக்கணும், சொந்த பேச்சு யாரு பேசுவா? ஆமா, சாத்தான். அந்த சாத்தான் அவன் சொந்த பேச்ச யாருக்குள்ள போட்டுட்டான்? ஏவாளுக்குள்ள போட்டுட்டான். ஏவாளுக்குள்ள போட்டு ஆதாமை ஏவாளை எங்க இருந்து வெளியே தள்ளிட்டான்? ஆமா. அப்ப சொந்த பேச்ச பேசினா ஆசீர்வாதத்துக்கு வெளியில இருப்போம். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசினா ஆசீர்வாதத்துக்கு உள்ள வந்துருவீங்க. அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டாலே எதற்குள்ள வந்துருவீங்க? ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துருவீங்க. சொந்த பேச்ச பேசினா ஏதேனுக்கு வெளியே. இப்ப சொல்லுங்க, எதை பேச போறீங்க? தேவனுடைய வார்த்தையை பேச போறீங்களா இல்ல சொந்த பேச்ச பேச போறீங்களா? வார்த்தையை பேச போறேன்னு அந்த தீர்மானத்தை எடுத்துடணும். அப்ப இந்த 3 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த பிசாசு சொன்ன 3 வார்த்தை. ஏன் இதை வந்து நம்ம சொல்றோம்னா, சொந்த பேச்சு எங்கெல்லாம் வருத வேதத்துல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதனை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க, கானானை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அதனால சொந்த பேச்சை பேசாமல் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு நம்ம தீர்மானிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசப்பா இந்த நாளில இருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய வசனத்தை பேசும்படிக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். என்னுடைய சொந்த பேச்சை பேசாமல் இருந்து என்னுடைய சொந்த எண்ணத்துல
நான் செயல்படாமல் இருந்து கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியா இருக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்க போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச போகிறேன். ஏதேனுக்குள்ளாக இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும், வேதனை இல்லாத அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு சொந்தமாகட்டும். எங்களை உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட் பா. பிரபு பிரைஸ் தி லார்ட். சச்சின் பிரைஸ் தி லார்ட் பா. பிரைஸ் தி லார்ட். வேணியக்கா பிரைஸ் தி லார்ட். வேணியக்கா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பா. சச்சின் பிரைஸ் தி லார்ட் பா. ராகவண்ணா பிரைஸ் தி லார்ட். பவுலங்கள் பிரைஸ் தி லார்ட். பவுலையா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெருமலையா பிரைஸ் தி லார்ட். மிலோனி பிரைஸ் தி லார்ட். பவி பாபா பிரைஸ் தி லார்ட். வேணியக்கா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சோத்ரயா. சரி. பிரைஸ் தி லார்ட்ங்க ஐயா. சூத்திரங்கய்யா. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.